அப்ப ஃபர்ஸ்ட் உடுப்பம் மறைப்போம், ரெண்டாவது போய் கழுவுவோம். அப்ப ஃபர்ஸ்ட் தவற மறைப்போம், ரெண்டாவது அவரை திருத்தணும். அப்ப 4 பேருக்கு முதல்ல ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு சின்ன ஒரு தவறு. 4 பேருக்கு முன்னால சத்தம் போட்டு பொண்டாட்டிக்கு ஏசுவான், அடிப்பான். கல்யாண வீட்டுல குழம்பிடும், என்னடி பண்டாரண்டு கொண்டு கொடுத்துடும். உங்களை தெரியாதாண்டு அவ சத்தம் போட்டு சண்டை. என்னடி நான் பேசுற பேச்சு? சும்மா குடும்பத்துல விசிட், குடும்பத்துல சொந்தக்காரன் சாப்பாட்டுக்கு வந்துருக்கும், எல்லாம் விருந்து அப்படியே எல்லாரும் இருந்து சாப்பிட்டு இருக்கும் போது கறிக்குள்ள என்ன மாலும் ஒரு முடி கிடக்கும். என்ன மாலும் கொண்டு கடந்தோடனே எல்லாருக்கும் முன்னுக்கு பிடிச்சி ஏசுவான். வேணுமென்று போடுறான் அவளு, ஒரு முடி கிடந்துட்டு என்னமாலும் ஒன்று கிடந்துட்டு சாப்பாட்டுக்குள்ளோன்னே இவர் பெரிய சுத்தம், அவர் பெரிய ஆள். என்னடி கறி அடி, கறி கோப்பா பறக்கும், கறியாகிருக்க கறி போங்க. அவளுக்கு எவ்வளவு வெக்கம் வரும், எவ்வளவு பேர் ஆக்கள். அவட சொந்தக்கா, அவ உமா பாப்பா தான், அவ உமா பாப்பா தான், நான் தங்கச்சி தான். ஆனா எல்லாருக்கும் முன்ன என் புருஷன் என்னட்ட கௌரவமா இருக்கான்னு காட்டிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கக்கொள்ள, பக்குவமா இருக்கக்கொள்ள அடிச்சு விட்டுறாரு. கறியை தூக்கி ஒரு எறி, கறியாகி இப்படித்தான் உங்களோட தங்கச்சி, இப்படித்தான் எப்பவுமே ஒரு நீட் இல்லை. எப்படி இருக்கும் ஒரு பலகீனமான ஆட்கள் சூசைட் பண்ணிடுவாங்க. ஆக இப்படியாக ஒரு தவறை நாங்க 4 பேருக்கு மத்தியில சுட்டி காட்டாம ஃபர்ஸ்ட் மனசுக்கு வைக்கணும். இவர் தப்பு செஞ்சிட்டா அதை மறைக்கிறேன். நம்மளோட வீட்டு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார், கூட்டாளி மாதிரி வந்திருக்காங்க. இவ என்ன செய்யறா, டீ எடுத்துக்கிட்டு வரைக்கணும், டீயை கொண்டாந்து ஆம்பளைகளுக்கு கொண்டாந்து வச்சிருவான். சரியா, இப்பதான் கல்யாணம் முடிச்சிருக்கோம், புதுசி மறையணும் மட்டும் தெரியா. அவட ஃபேமிலி அப்படி கொண்டாந்து டீயை வச்சிருவான். வச்சோன்னா அவடத்தை வச்சு ஆம்பளைகளுக்குள்ள வந்துக்கிட்டு முடிச்சு நைஸா விடணும். ரைட், மனசுக்கு வைக்கணும். ஓஹோ, இவக்கு இது இன்னும் தெரியல போல இருக்குது, இந்த சட்டம் இன்னும் தெரியல போல இருக்குது. ரைட், இந்த விஷயம் முதல் பேசணும். அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, முதல் ஆக்களுக்கு முன்னால ஏசாம கண்டுக்காம நைஸா கண்ணை காட்டணும். உள்ளுக்கு போடு, கஞ்சாடு உள்ளுக்கு போடு, போயிட்டுரும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மறைக்கும். மறைச்சதுக்கு பிறகு அதுக்கு பிறகுதான் இப்போ என்ன செய்ய போறோம், சொல்ல போறோம். அதை எப்படி சொல்லுறது? நம்மட கையில் சட்டையில பருப்பு கொட்டினா முதல்ல என்ன செய்யறோம், நாம சோப்பு போட்டு கழுவணும். சும்மா கழுவினா போகாது, சோப்பு போடணும். அதனால ஒரு தவறை திருத்துறதுக்கு சோப்பு போடுங்க. ஒரு உடுப்பை கழுவுறதுக்கு என்ன செய்ய போறோம், நாங்க சோப்பு போட போறோம். ஒரு தவறை திருத்துறதுக்கு சோப்பு போட்டுத்தான் திருத்தணும். நம்ம கதைக்கிறதுக்கே அப்படி சொல்றது. ஒரு ஆள் நைஸ் அப்படியே நழுவிக்கிட்டு ஒரு கதைக்கு வாரான்டா, போறான் சோப்பு போடுறான் சொல்லுவோம். நம்ம அந்த சோப்பு போடணும். அப்ப அந்த விஷயத்தை சுட்டி காட்டுறதுக்கு என்ன செய்யணும்டா, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை முதல்ல உருவாக்கணும். உருவாக்கி சுட்டி காட்டினால் அதை திருத்திடலாம். ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை உருவாக்கணும். அப்ப இப்ப டீயை கொண்டாந்து வச்சுட்டான், எல்லாம் போய்த்தாங்க. இப்ப போய் எல்லாரும் போய்த்தாங்க தானே, போய் பட்டாரம் கூட்டு டீ கொண்டு வர, டீ மதியாத என்ன நினைச்சிட்டீங்க. இப்ப சோப்பு போடாம கழுவிடி, சோப்பு போடாம கசக்கினா பிஞ்சிடும். சோப்பு போடாம போட்டு கசக்கின அந்த மஞ்சள் போறதுக்கு சும்மா தேய்ச்சி பாருங்க, மஞ்சளோட சேர்த்து துணியில ஒரு துண்டு கிழிஞ்சிடும். அப்படியே அவடம் அப்படியே நொறுங்கி அந்த உடுப்பு பார்த்தாலே தெரியும் என்னமோ செஞ்சிருக்கின்ற, கசங்கிடும். அப்ப நம்மளோட உடுப்பு நல்லா இருக்கணும், அசிங்கம் மட்டும் போகணும், சோப்பு போடணும். அப்ப அதை சொல்ற மெத்தட் ஒன்று இருக்குது. போய் அன்பா ஆறுதலா மனசுக்குள்ள வச்சு உட்கார்ந்து பேசும்போது தோல்ல சாஞ்சி தலையை தடவி கொடுத்து மெதுவா பேசணும். எங்கட வீட்டுல எல்லாம் எங்கட தாத்தா தங்கச்சிமார் ஆம்பளைகள் இருக்கிற நேரம் இப்படி வாரது இல்லை, நீங்க உங்களோட ஊர் பழக்கத்துக்கு செஞ்சிருக்கிறீங்க போல எனக்கு தெரியுது, இனிமேல் அப்படி செய்யறது நல்லம் இல்லை தங்கம். சோப்பு போட்டாச்சு, அந்த தங்கம் தான் சோப்பு.
நல்லமில்ல தங்கம் வேண்டணும். அப்போ அவளுக்கு பிரச்சனை இல்லை. சரிடா, இனி நான் அப்படி செய்ய மாட்டேன். ஒரு பிரச்சனையும் இல்லாம உடுப்பு நல்லா இருக்கும், கசங்காம இருக்கும். இப்ப கண் கசங்குதா? கண் கசங்கல்ல, இப்ப நல்லா இருக்கும். அடுத்தது இப்படி சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை தானா வரும். சிலருக்கு பொண்டாட்டிக்கிட்ட அன்பா பேசவே தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஆக பிடித்தது அவரை பேரை இன்னொரு ஆள் சொல்றது தான். ஒவ்வொருத்தருக்கும் உலகத்துல எத்தனையோ பாசைகள் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச சொல் என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு பிடிச்ச சொல் நம்மட பேரை இன்னொரு ஆள் சொல்றதுதான். சில ஆக்களால நம்மட பேரே நமக்கு வெறுக்கும். ஏன் தெரியுமா? அந்த ஆள் சொல்ற ஸ்டைல் அப்படி இருக்கும். பாத்திமா, சரித்திரத்துல பாத்திமாண்ட பேர் ஒரு பிள்ளைக்கும் சொல்ல மாட்டாங்க. இன்னும் அழகான பேர் அது. அதை கூப்பிடுற மாதிரியே பாருடா. ஏன்னா பாத்திமாண்டு கூப்பிடேன், பாத்திமாண்டு கூப்பிட்டா என்ன அழகா இருக்கும். கத்து பாத்திமாவே நஜிசா போயிட்டு, அந்த பேரே நல்லா இருக்காது. அப்ப அந்த அந்த பேச்சுக்கு ஒரு அழகான ஒரு மரியாதை இருக்கு. அந்த பேசுற விதத்துல சில விஷயங்களை ஏற்றுக்கொள்வாங்க. மனித ஹியூமன் ஹண்டிங் என்று ஒரு வெப்சைட் இருந்துச்சு எழுதிட்டு இருக்கிற நேரத்தில். இப்போ அதை தடுத்துட்டான் இல்லை. இப்போ அப்போ அந்த வெப்சைட்டில் மனித வேட்டை எப்படி ஒருத்தரை நம்மளோட கருத்துக்கு கட்டுப்பட வைக்கிறேன்னு சில உளவியல் கருத்துக்களை அப்போ எழுதிட்டு இருந்தான். உளவியல் கருத்துக்கள் எப்படி வசியம் பண்ற, எப்படி ஆள் சேர்க்கிற, எப்படி நம்மளோட போராளியா ஒரு ஆளை மாத்துறது. தற்கொலை குண்டை கட்டி விட்டா போய் தற்கொலையை சந்தோஷமா செய்வான். எப்படி அதை செய்யறது? அதான் ஹியூமன் ஹண்டிங், மனுஷ வேட்டை. அப்படி ஒரு வெப்சைட் இருந்தது. அதுல எவ்வளவு தத்துவங்கள் எழுதினான். நம்ம சொன்னத்தை ஏற்று கொன்றுவான். அட சாக சொல்றோம், தந்தி சந்தோஷமா வர்றான். இந்த குண்டை கட்டிக்கு போய் சாகு சந்தோஷமா போறான். அப்ப எப்படி சொல்லிருப்பான்? அதை சொல்றதுக்கு எவ்வளவு மெத்தட். எனவே நாம ஏன் அதை விடணும்? நமக்கு அழகான ஒரு பண்பு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தந்திருக்கு. எனவே சோப்பு போட்டு மார்க்கம் அந்த அந்த தவறை என்ன செய்த திருத்துற. அப்ப அப்படி இப்படி நிறைய விஷயங்கள். அதே மாதிரி தான் ஒரு ஹஸ்பண்ட் தப்பு செஞ்சிட்டார், ஒரு ஹஸ்பண்ட் தவறு செய்கிறார், ஒரு வீட்டுக்கு போறார், அந்த வீடு சரியில்லை. தப்பா போகல, ஒரு வீட்டு கூட்டாளி, அவர் ஃப்ரெண்டு, அந்த வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க சரியில்லை. இவர் அங்கேயே சாப்பிட்டாராம் பகல் என்று கோல் வந்துட்டு இவக்கு, உங்களோட மாப்பிள்ள அங்க நைட் சாப்பிட்டாராமே, லஞ்ச் அங்கேயாம, அந்த வீட்டுல லட்சணம் தெரியுது. அங்க போற ஆம்பளைகளுக்கு நல்ல பேரே இல்லை என்று யாரோ கோல் பண்ணிடுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ். அப்போ ஒரு கணவன் ஒரு தவறை செய்து ஒரு தவறான ஒரு வீட்டுக்கு போய்த்தார். அவர் தவறான நோக்கத்தில் போயிருப்பார், அல்லது தெரியாம போயிருப்பார், என்னமோ தப்பு செஞ்சுட்டார் அவர். இந்த தகவல் வந்துட்டு வந்த உடனே அவர் அந்த வீட்டுக்கு போன எல்லாருக்கும் கோல் பண்ணி சொல்லி அம்பலப்படுத்திட்டோம்டா ஒரு ஆளுக்கு ரோஷம் வந்துடும். என்ன வீட்டை வருவான், கோலுக்கு மேல கோல் வரும். உம்மா கோல் பண்ணி சொல்லுவா, டே நீ இதை எங்க சாப்பிட்ட நீ கேட்பான். கூட்டாளி ரோட்ல அங்க லைனத்துக்கு நீ போன, உங்களுக்கு ஆறு சொன்ன உள்ளதான் கோல் பண்ணி சொன்ன. வைக்க வாப்பா கோல் எடுப்பார். மகன் நீங்க எங்க சாப்பிட்ட ஹீரோ? வைக்க மர நான் கோல் டே நீ எங்கடா போன ஹீரோ? வைக்க மர கூட்டாளி கோல் எடுப்பான். மச்சான் எங்கடா ஹீரோ சாப்பிட்ட? வைக்க மாதிரி நீ கோல் எடுப்பா. இவனு கோலே வந்துகிட்டு இருக்கு. இப்ப கொண்டாடிக்கிட்டே வருவேன். என்ன நீங்க என்னத்துக்கு அங்க போன? இந்த பகலைக்கும் அங்க அம்ப வைப்போம். கறி வண்டி கொடுத்து போட்டுதாம்பா, என்ன பிரச்சனை சொல்லு, திரும்ப கோல் போடு. நான் அங்க சாப்பிட்ற மட்டும் இல்ல, அங்க தங்க போறேன். உனக்கு வேண்டதை நீ செய்யணும். முடிஞ்சு. அந்த அந்த ரோஷம் என்கிற ஒன்றை கிட்டி விட்டா அப்படித்தான் முடிவு எடுப்பான். பிள்ளை ஏன் நாம அந்த முடிவு எடுக்க வைப்பான். என்ன நடந்த போன அவ்வளவுதானே. இதை நாசுக்கா சொல்லணும், நாசுக்கா சொல்லணும். அப்ப என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் மறைக்கணும். நல்லதா போச்சு, யாரும் காணல, எந்த ஹஸ்பண்ட் முக்கியம் தான் முக்கியம். ரைட், வந்துட்டார். வந்த உடனே இப்ப சோப்பு போடணும். என்ன சோப்பு போற? வந்த உடனே எரிஞ்சு விழக்கூடாது ஒரு நாள். ஏண்டா பெண்களுக்கு அந்த பிள்ளைகள பிரச்சனையும் குசிநீர பிரச்சனையும் தான் பிரச்சனை. ஆம்பளைகளுக்கு வெளியே இறங்கினா உலகமே பிரச்சனை தான்.